கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத வசனம் 1 பேதுரு 1:4. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவாக நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே விசுவாசித்து நாவினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிக்கிற நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவன் ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை ஜீவனாயிருக்கிறது, ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். அதனாலதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கைய நம்ம அந்த நம்பிக்கை எதை கொண்டு வாழ வேண்டுமா? அவர் சொல்றாரு எரேமியா 6:16, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அதிலே நடுவுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட நாம பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் நாம பார்க்கணும், அவருடைய வாழ்க்கையை பார்க்கணும். புதிய ஏற்பாட்டு எழுதப்பட்டிருக்கிற அந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். பார்த்து நின்று அதிலே நாம என்ன பண்ணணும்? வாழணும். அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த நம்பிக்கையை, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையிலே நாம் வாழும்படி பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற பரிசுத்தவான்கள் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிடத்தில் அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்திலிருந்து நாம் எதுவும் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உலக சிநேகிதன் தேவனுக்கு விரோதமான பகை. அல்லேலூயா. உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுக்கப்பட்டு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை பார்த்து நாம் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். அப்போ அது போல பாருங்க, பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என அதை எழுதி வச்சிருக்கிறாரு. ஏன்னா நம்ம அதன்படி வாழக்கூடாதுன்னு அதை எழுதி வச்சிருக்கிறாரு. நீதிமொழிகள் 14:34 வாசிங்க. நீதிமொழிகள் 14:34. அல்லேலூயா. பாவமோ, அந்த வார்த்தை எப்படி உச்சரிக்கப்படுகிறது பாருங்க. பாவமோ, பாவமோ எந்த ஜனத்துக்கும் அது இகழ்ச்சி. எந்த ஜனத்துக்கும், யாராயிருந்தாலும் அது இகழ்ச்சியாக தேவன் அங்கே சொல்லி வைத்திருக்கிறார். அதனாலதான் பாத்தீங்கன்னா கலாத்திய நிருபத்துக்கு பவுல் எழுதும் பொழுது 6ஆம் அதிகாரம் கடைசியில எழுதும் பொழுது சொல்றாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுப்பான். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டா. உலகத்துல சொல்லலாம், நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அவன் பாவம் பண்றான், நல்லா தானப்பா இருக்கிறான் சொல்றோமா இல்லையா? அல்லேலூயா. சொல்றோம், அவன் பாவம் பண்றான், நல்லா தான் இருக்கிறான். ஆனா அவனுடைய முடிவு எப்படி இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. யாருடைய முடிவு?
அவனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனாலதான் சொல்றாரு பவுல், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். நீதிமொழிகள் 14:34 சொல்லுகிறது, பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். என்ன யாரும் கிண்டல் பண்ண முடியாதுன்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏன்னா பரியாசன போது சில பேருக்கு இந்த தமிழ் தெரியாது, அதனால சென்னை பாஷையில சொல்றேன், என்னை கிண்டல் பண்ண முடியாதுன்றாரு. அல்லேலூயா. அதனாலதான் அப்புறம் சொல்றாரு, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்கென்று அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அல்லேலூயா. அப்போ அதனாலதான் அவர் சொல்றாரு, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்கு ஒரு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்த நம்மை தேவன் அவருடைய வார்த்தையினாலே நம்மை உயிர்ப்பித்து, அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் நம்மை தேடி வந்து அவருடைய சொந்த ரத்தத்தாலே நம்மை கழுவி மாசற்றவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து, அது மாத்திரமல்ல இந்த பூமியில் அவருடைய நாமத்தினுடைய மகிமைக்கென்று வாழும்படி நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து, ஒரு பரிசுத்தமும் ஒரு விசுவாசமும் உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுத்து இங்கே சபையில் அருமையாய் உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நமக்கு சொல்றார், ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை குறித்து அவர் பேதுரு ஜீவனுள்ள நம்பிக்கை என்று எழுதுகிறார். பரிசுத்த பவுல் 2 தீமோத்தேயு 1:14 எழுதுகிறார், அதை ஒரு நற்பொருள் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:14 எடுத்து படிங்க. அது எப்படி சொல்றாரு பாருங்க, நற்பொருள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க அது. அல்லேலூயா. படிங்க. பாத்தீங்களா எப்படி எழுதுறாரு பாருங்க, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருள் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் அல்லேலூயா சொல்றீங்க. அவ மீதி பேருக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? அல்லேலூயா. இருக்கிறாரு, இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நற்பொருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் என்ன பண்ணணுமா? அதை நாம காத்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதை அசட்டை பண்ணக்கூடாதுன்றார். அதனாலதான் சொல்றாரு இல்லையா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள். பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்லி நான் கொண்டு போகிறேன். பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் ஒரு சாதாரண நிலைமையிலிருந்து மிகவும் ஒரு பெரிய உயர்ந்த நிலைமைக்கு அவர் வந்துட்டாரு. ரொம்ப வசீகரிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அது மாத்திரமல்ல, மிகவும் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு அவர் வந்துட்டாரு. சாப்பிடுறது தங்கத்தட்டுல சாப்பிடுறாரு, வெள்ளி கூஜால தண்ணி, அவர் குடிக்கிறதுக்கு வெள்ளி டம்ளர்ல தண்ணி, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போனாக்க, ஒரு சொந்த ஊருக்கு போகும் பொழுது 2 பக்கமும் ஜனங்க நின்று அவருக்கு பூ போடுவாங்களாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் ஒரு பாவமான ஒரு காரியத்துல சிக்கி என்ன பண்ணிட்டாரு, எல்லாவற்றையும் இழந்து போனார். எல்லா பொருளையும் இழந்து போய்கிட்டார். ஏன்னா என்னது? அது பாவம். அவருடைய வாழ்க்கையில ஒரு பாவ காரியத்தின் நிமித்தமாக எல்லாவற்றையும் இழந்து போய் விட்டாராம். கண்ணு கெட்டு போயிடுச்சு, 2 கண்ணும் அவருக்கு தெரியல. பிச்சை எடுத்து சாப்பிட்ற நிலைமைக்கு வந்தாரு. அதுக்கு என்ன காரணம்? பாவம். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, பாவமோ எந்த ஜனத்துக்கும் ஒரு இகழ்ச்சி, ஒரு
ஒரு பெரிய தாளந்து கொடுக்கப்பட்டது, ஒரு ஒரு வசீகரிக்கக்கூடிய ஒரு தோற்றம் கொடுக்கப்பட்டது. ஆனா பாவம் என்ன பண்ணிடுச்சு, அங்கு தேவனுக்கு மகிமை செலுத்தாததுனால, உலக சிநேகம் இருந்ததுனால அது அவர் என்ன பண்ணிடுச்சு, ஒரு கடைசியில 2 கண்களை இழந்து பிச்சை எடுத்து சாப்பிட்ற நிலைமைக்கு அவரை கொண்டு போய் விட்டது. அது போல நாம கூட பாத்தீங்கன்னா, நம்ம இந்த வேதத்துல இருந்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நபரை பார்க்கலாம். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனம் படிங்க. நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று கதறு, தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி அங்க கதறுகிறான். அல்லேலூயா. உங்களுக்கு சிம்சோனை பத்தி கிறிஸ்தவர்களாகிய சபை மக்களாகிய உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒரு வியக்கத்தக்க வகையிலே தேவன் அவனை பிறக்க செய்கிறார். அவனுக்கு ஒரு அபிஷேகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுக்கென்று ஒரு நசரேய விரதம் எடுக்க வேண்டியவனாக இருக்கிறான். பாருங்க, அப்ப அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை. அவன் வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் மேல இருந்த ஒரு அபிஷேகம் ஒரு நற்பொருளாய் இருக்கிறது. ஆனா அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பலன், ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அது கூடவே அவனுக்கு நசரேய விரதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் அவனுடைய தலையில் சவரகன் கத்தி படக்கூடாது, திராட்சை ரசம், திராட்சை விதை, திராட்சை சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் அவன் உட்கொள்ளக்கூடாது. அது மாத்திரமல்ல, அவன் மயக்குகிற ஒரு பானங்கள் எதுவும் அவன் குடிக்க கூடாது. அது மாத்திரமல்ல, செத்த மனுஷர்கள் அருகில போக முடியாது, செத்த மிருகங்கள் கூட கிட்ட கூட அவன் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அவனுக்கு ஒரு நசரேய விரதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. அது கூடவே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது? தேவன் தன்னுடைய ஜனங்களை ரட்சிக்கும்படி அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமையை கொடுத்திருந்தான். பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு தான் தேவன், ஒரு சிலருக்கு தான் அவருடைய வல்லமையை அவர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. மோசே, தாவீது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி ஒரு சிலர்களுக்கு தான் அவர் தன்னுடைய மேன்மையை, தன்னுடைய ஆவியானவரை அவர் கொடுத்திருந்தார். எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கல. ஆனா புதிய ஏற்பாட்டுல நமக்கு எல்லோருக்கும் ஒரு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமையை அவன் மேலே பெற்றிருந்தவன், ஆவியானவர் அவன் மீது பலமா இறங்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படி அவனுக்கு அவ்வளவு பெரிய பலன் கொடுக்கப்பட்டு இருந்தது. ஆனா அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு நேரத்துல ஒரு வேசிக்கிட்ட போகிறான். பிற்பாடு பார்த்தீங்கன்னா, தெளிலால் என்கிற ஒரு பெண்ணோட, அவன் பெலிஸ்திய பெண்ணோடு கூட அவன் ஐக்கியமாயிருக்கிறான். தவறான ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. அப்போ அது மாத்திரமல்ல, அந்த பெண் அவளை என்ன பண்றாளாம், அவனை தினந்தோறும் அவனோடு கூட ஐக்கியம் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா, எப்படி பாத்தீங்கன்னா எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய ஆத்துமா விசன்னப்படுகிற அளவுக்கு அவளை நெருக்கினாலாம். ஹல்லேலூயா. எப்படி நெருக்கினாலாம்? 16 படிங்க. நியாயாதிபதிகள் 16:16. ஒரு நிமிஷம்.
அதாவது ஒரு பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே கொடுக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு பலன் அவனுக்குள்ள இருக்கும் பொழுது, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடியவனா இருக்க வேண்டிய அவன் ஒரு சாதாரண பெண்ணிடத்துல போயிட்டு தன்னுடைய பலன் அவர் சொல்றாரு, உன்னுடைய பலனை நீ ஸ்திரீகளிடத்துக்கு கொடுக்காதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்படி அவன் தன்னுடைய பலனை வேசிகளிடத்திலே அவன் செலவு பண்ணி இருக்கிறான். இப்ப இந்த தெளிலான் என்கிற ஒரு பெண்ணிடத்துல அவன் மயங்கி திரிகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நற்பொருளை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பாத்தீங்கன்னா 16 சொல்லுகிறது, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா. பாவம் பாவம் என்கிற அந்த ஒரு காரியம் பாத்தீங்கன்னா அதான் சொல்றாரு, மோசம் போக்கும் இச்சைகள் என்று பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. அது என்ன இச்சையா? மோசம் போக்கும் இச்சை. அவர் சொல்றாரு பாவத்தினுடைய வஞ்சனை என்று அவர் சொல்லுகிறார். பாவத்தினுடைய வஞ்சனை. அப்ப அந்த பாவத்தின் வஞ்சனையில அவன் விழுந்து போனதுனால அவன் பாவத்தினுடைய வஞ்சனையினாலே அவன் விழுந்து போனதுனால அவன் என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஒரே நேரத்துல அவன் விழல, கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, பாவம் அவனை ஆண்டு கொள்கிறது. அதனால்தான் பவுல் எழுதுகிறாரு, பாவமானது ரோமர் 7:11 எழுதுகிறாரு, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்ற என்னை வஞ்சித்து அதனால என்னை கொன்றது என்று எழுதுகிறார். பாவம் எப்படி இருக்குதா, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனால என்னை கொன்றது. அதனாலதான் பவுல் எழுதுகிறாரு, மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து கோபாக்கினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமா. அப்ப மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அது தேவனுடைய கோபாக்கினைக்கு ஏதுவாக நம்மை அது வழி நடத்துகிறது. அதனால்தான் சொல்றாரு, மோசம் போக்கும் ஒரு இச்சை. அது மாத்திரமல்ல, அது பாவத்தினுடைய வஞ்சனை என்று அவர் சொல்லுகிறாரு. அதனாலதான் சொல்றேன், புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14:17 அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட பாவத்தினாலே அவன் இருதயம், அவனுடைய ஆத்துமா 16 எடுங்க, ரோமர், இது நியாயாதிபதிகள் 16:16. அவனை தினம் தினம் அவனுடைய ஆத்துமா சாகத்தக்கதாக அவன் விசனப்படுகிற அளவுக்கு அவன் என்ன பண்றான், அவனை அலட்டி கொண்டிருக்கிறான். பாவம் பாத்தீங்கன்னா ஒரே நாள் அவனுக்கு அந்த முடிவு வரல. அப்படி தன்னுடைய இருதயத்தை அவன் வெளிப்படுத்தின உடனே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சிறுமை உண்டாகிறது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றான் 16:28 நியாயாதிபதிகள் 16:28, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகி ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வையாக போதும் பாருங்க, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனை என்னை பலப்படுத்தும் என்றான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு. அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, 2 வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? கர்த்தராகிய ஆண்டவரேன்னு 2 வார்த்தை வருது. ஏன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியத்தை அவன் செய்திருக்கிறான்.
மிகப்பெரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மிகப்பெரிய காரியத்தை அவன் செய்திருக்கிறான். ஆனா தன்னுடைய இருதயத்தை ஒரு சாதாரண பெண்ணிடம் தேவனுடைய ரகசியத்தை சொல்லி இன்னைக்கு சிறுமைப்பட்டு நிற்கிறான். அப்படி சிறுமைப்பட்டு கொண்டு நிற்கும் பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். எப்படி கூப்பிடுறான்? அவனுக்கு தெரியுது, என்ன தெரியுது, இந்த தேவன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பலத்தை கொடுத்த தேவன் எப்படிப்பட்ட தேவனா, கர்த்தராகிய ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய இறையாண்மை என்று சொல்லும் பொழுது அவருடைய முழு வல்லமையை சொல்லி அழைக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது அவருடைய முழு வல்லமையை சொல்லி எப்படி அழைக்கிறானா, தன்னுடைய உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து அந்த நேரத்தில் ஒரு மேலான ஒரு ஸ்தானத்தை அவனுக்கு கொடுத்து, அப்படி அவருக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அவரை நோக்கி விண்ணப்பிக்கிறான், ஒரு மன்றாடுகிறான். அதுதான் அவருடைய முழு இறையாண்மையை, முழு வல்லமையை, முழு மேன்மையை சொல்லி அவன் அழைக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது அவர் சர்வ சிருஷ்டிக்கும் அவர்தான் ஆண்டவர், சர்வ பூமியினுடைய ஆண்டவர், சர்வ சிருஷ்டிக்கும் அவர் முந்தின பேருமானவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று அந்த நேரத்திலே, அந்த ஒரு இடுக்கமான நேரத்திலே, ஒரு சிறுமையான நேரத்திலே அவன் அவரை என்ன பண்றான், கர்த்தராகிய ஆண்டவர் என்று அழைக்கிறான். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் பார்த்தீங்கன்னா கை விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. அவர் ஒருவரையும் கை விடுகிறவர் அல்ல, ஒருவரையும் கை விட்டவர் அல்ல. அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. பாத்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற காரியத்தை பாத்தீங்கன்னா, தாவீது சென்ற எவ்விடத்திலும் நான் அவனோடு கூட இருந்தேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? தாவீது சென்ற எவ்விடத்திலும் நான் அவனோடு கூட இருந்தேன் அப்படி சொல்றார். இங்கு பாவம் விழுந்து போன அந்த சிம்சோன் அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவனுக்கு என்ன சொல்றாரு? இந்த ஒரு விசை மாத்திரம் என நினைத்தருளும். அதான் சொல்றாரு, தன் பாவங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே, எத்தனையோ தடவை என்ன நினைச்சீரு, ஆனா நான் உண்மை நினைக்கல. எத்தனையோ தடவை நீர் எனக்கு உம்முடைய ஆவியானவரை மூலமா பலத்த அற்புதங்களை செய்தீர், பலத்த காரியங்களை செய்தீர். ஆனா பாவம் என்னை இப்படி வஞ்சித்து கொண்டு போட்டது, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் அப்படின்னு நம்ம கேட்கிறான். அதுல என்ன அடங்கி இருக்கிறது? தன் பாவங்களை உள்ளத்திலிருந்து நான் அறிக்கையிட்டு இருப்பான், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பண்ணுவான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நம் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் மன்னிப்பதற்கு நீதியும் உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அங்க என்ன பண்றான்? அறிக்கை எடுக்கிறான். தேவன் அவன் மேல இரக்கமா என்ன பண்றார்? தன்னுடைய அவர் வேதம் என்ன சொல்லுகிறது அவரை பத்தி? கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், ஆனா பாவிகளை நேசிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. பாவிகளை நேசிக்கிறவர். நாம கூட பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விதத்துல நம்ம அறியாம கூட நம்ம பாவம் பண்ணிடலாம். ஆனா பிசாசானவன் என்ன பண்றான்? அந்த சமயத்துல நம்ம தேவனை விட்டு பிரித்து விட, துண்டித்து விட முயற்சிக்கிறான். ஆனா நாம என்ன பண்ணணும்? பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் மன்னிப்பதற்கு நீதியும் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த தேவனை விட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? தூரம் போகக்கூடாது. அதனாலதான் பாவத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா 15:6 எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த பாவம் தேவனை எவ்வளவு கடினப்படுத்துகிறது, எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறது பாருங்க. அவரே சொல்றாரு பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றாரு பாருங்க. 15:6 பாருங்க. கர்த்தர் எப்படி சொல்றாரு பாருங்க. நான் பொறுத்து பொறுத்து
இழைக்க முடியுமா? கர்த்தர் இழைக்க முடியுமா? அல்லேலூயா. நாம சோர்ந்து போவோம். அல்லேலூயா. நாம சோர்ந்து போவோம். ஆனா கர்த்தர் சோர்ந்து போவாரா? சோர்ந்து போகிறாரு. நம்முடைய பாவங்களை பார்த்து மன்னித்து மன்னித்து அவர் சொல்றாரு, நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன். உடனே அழிச்சிடல. நம்ம ஒரு சின்ன பாவம் பண்ண உடனே நம்மள என்ன பண்ணிடல? பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். பாவத்தினுடைய சம்பளம் உடனே செத்து போயிடுறோமா? பாவம் செஞ்ச உடனே செத்து போயிடுறோமா? பாவம் செஞ்ச உடனே நம்ம செத்து போயிடுறோமா? இல்ல. அவர் சொல்றாரு, நான் உன்னுடைய பாவங்களை பார்த்து இதெல்லாம் யாரை பார்த்து சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை பார்த்து சொல்லுகிறாரு. அவ்வளவு பொறுமையா இருந்து, அதனாலதான் சொல்றாரு, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். உன் வாழ்க்கையில உன் பாவத்தால், நம் பாவத்தால் நம்முடைய வாழ்க்கையில நாம படுகிற பாடுகளை பார்த்து அவர் மனஸ்தாபப்படுகிறார். அல்லேலூயா. ஏன் ஜனம் இப்படி இருக்குது? ஏன் ஜனம் இவ்வளவு கஷ்டப்படுது? பாவ பாரத்தை செய்து, பாவத்தை சுமந்து, என்ன அறியாதபடி பாவத்தை செய்து இப்படி கஷ்டப்படுதுன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? அவர் பொறுத்து பொறுத்து இழைத்து போகிற அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவனாயிருக்கிறார். அந்த தங்கத்தட்டுல சாப்பிட்டாரு, வெள்ளி கூஜால தண்ணி வச்சு வெள்ளி கிளாஸ்ல குடிச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு வசீகரிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாரு. ஜனங்க ரெண்டு பக்கம் நின்று பூ போட்டாங்க. ஆனா அந்த ஜனங்க அவரை கைவிட்டுட்டாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சிம்சோனை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. கைவிடவே இல்லை. தன்னுடைய வல்லமை அவனுக்கு என்ன பண்றாரு? மறுபடியும் கொடுத்து, அவன் உயிரோடு இருந்து செத்தவர்களை காட்டிலும் அவன் மரிக்கும் போது செத்தவர்கள் அதிகம் என்று வேதம் அவரை குறித்து, சிம்சோனை குறித்து சொல்லுகிறது. ஆனா பாத்தீங்கன்னா அதே கர்த்தர் பாத்தீங்கன்னா உயர்த்தினார். யார உயர்த்தினாரு? தன்னுடைய மகிமையை கொடுத்து, தன்னுடைய மேன்மையை கொடுத்து, தன்னுடைய ஆவியானவரை கொடுத்து. நான் சொல்றேன், சிம்சோனை அவ்வளவு பெரிய ஆளா வச்சிருந்தார். அல்லேலூயா. அப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மையும் அதே தேவன் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்து, அந்த நற்பொருளை கொடுத்து நம்மையும் அப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த சமுதாயத்தில் நம்மை வேறு பிரித்து அவர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி நான் தேவனுடைய பிள்ளை. இந்த சமுதாயத்துல கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா அவ்வளவு பேர்களுக்கு மத்தியிலும் என்னை அவர் என்ன பண்ணிருக்காரு? என்னை வேறு பிரித்து வைத்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு மேன்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஏற்கனவே, புறஜாதி மக்கள் கிட்ட வேதம் இல்ல, அவர்கள் உங்களை தான் படிக்கணும். அல்லேலூயா. என்ன படிக்கணும்? உங்களை தான் படிக்கணும். நீங்க தான் அவர்களுக்கு வேத புத்தகமா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாய், தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாய், தேவனை அறிவிக்கிற ஒரு வாழ்க்கையாய் நீங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தருக்கு தான் புரிஞ்சிருக்குது போல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாத்தீங்கன்னா அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நான் விசுவாசிச்சேங்க. எனக்கு சரியா தெரியாத பொழுது கிறிஸ்துவ பத்தி 4-5 தலைமுறையா கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து 40 வயசுக்கு மேலதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா மேல நின்று சொன்ன அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தைகளை விசுவாசிச்சேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னுடைய சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கிறது, உன்னை சகல ஆசீர்வாதங்களுக்குள் உன்னை வழி நடத்துகிறது சொன்னாரு. நான் விசுவாசிச்சேன். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா, ஆமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். விசுவாசிச்சேன். விசுவாசிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை, அதுதான் அந்த நற்பொருளாகிய அந்த ஜீவன நம்பிக்கை நமக்கு பிரசங்கத்தினாலே கொடுக்கப்படும் பொழுது அதை பெற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை எனக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து வாழும் பொழுதே அது தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆனா அது சிம்சோன் இழந்து போனா, ஆனா தேவன் கிருபையா என்ன பண்ணாரு? மறுபடியும் அவனை ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வந்தார். பாருங்க, ஒரு விசுவாசி எப்படி பேச வேண்டும்,
அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்முடைய தேவன் யாரு? மெய்யான தேவன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன அந்த தேவன், என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடக்க மாட்டான், ஒளியிலே நடக்கிறவன் என்று அவர் சொன்ன அந்த தேவனை விசுவாசிக்கிறவனுடைய ஒரு மனுஷனுடைய அப்படிப்பட்ட ஒரு இருதயமுடைய ஒரு மனுஷனை தேவன் எப்படி உயர்த்தினார் என்பதை இன்னைக்கு பார்க்க போறீங்க. அவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையா இருந்தது என்று நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. அல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 29வது வசனம் எடுங்க. 1 சாமுவேல் 17:29. அதற்கு தாவீது, போதும் பாருங்க. அப்ப என்ன சொல்றான்? நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அந்த 29ல சொல்றான், நான் வந்ததற்கு முகாந்திரம் இருக்கிறது. அவனுடைய சகோதரர்கள் அவனை ரொம்ப கடினமா பேசுகிறார்கள். உன் இருதயத்தினுடைய அகங்காரம் என்ன என்று கேட்கிறார்கள். ஆனா அவன் சொல்றான், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது என்று சொல்றான். அது மாத்திரமல்ல, 46வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அதை எடுத்து படிங்கம்மா. இன்றைய தினம் பாருங்க, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று கேட்கிறான். அவன் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இவ யாரு? சாமுவேல் தீர்க்கதரிசினாலே தைல கொம்பினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தாவீது அந்த யுத்த காலத்துக்கு எதேச்சையா வரல. தேவனே ஒரு நோக்கத்தோடு அவனை அங்க அனுப்புகிறாரு. அங்க அவனுடைய சகோதரர்கள் அவனை வெட்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. ஆனா எனக்கு ஒரு முகாந்திரம் இருக்குதுன்னு சொல்றான். அது மாத்திரமல்ல, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அந்த நற்பொருளை பெற்றவன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் ஒரு வார்த்தை பேசுறான் பாருங்க. 46 கடைசியில பாருங்க. அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தோர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பேச்சு எப்படி இருக்கு பாருங்க, நல்லா பார்க்கணும். ஒரு விசுவாசனுடைய வார்த்தைகள், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய வார்த்தைகள். உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன் என்று உங்களுக்கு விசுவாசிக்கிறீங்களா? ஒருவராய் வானங்களை விரித்தவர் என்று விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவரே சொல்றாரு, நான் ஒருவராய் வானங்களை விரித்தேன், என் விரல்களால் விரித்தேன், என் நாசின் சாட்சத்தாலே இந்த விண்மீன்கள் ஒளிரச் செய்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்கால அளந்து, பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார் என்று கேட்கிறார். செங்கடலை பிளந்த வல்லமை உள்ளவர் அவன். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்கும்? அவன் சொல்றான் பாருங்க, அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று இந்த பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எப்படி இருக்கு பேச்சு? பூலோகத்தார்னா என்ன? இந்த பிளானட்ல இருக்கிற, இந்த பூமியில இருக்கிற எல்லோரும் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று அறிந்து கொள்வார்கள். இந்த வார்த்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. யாத்திராகம புஸ்தகம் எடுங்க. யாத்திராகமம் 4:16 எடுங்க. யாத்திராகமம் 4:16 எடுங்க.
ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஆமா, யாத்திராகமம் 4:16 தான். அவர் சொல்றாரு இல்லையா? இல்ல இல்ல, இன்னொரு இது இருக்குது. ஒன்பது 16 என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும். யார்கிட்ட பேசுறாரு? இது தேவன் பேசுகிறாரு. தேவன் என்ன பேசுகிறாரு? பார்வோன்கிட்ட என்ன பேசுகிறாரு? என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் பண்ணும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். அவர் என்ன இன்னொரு அதே சொல்றார் பாருங்க. வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தர் என்ன பேசுகிறாரு? கர்த்தர் என்ன பேசுகிறாரு? இந்த என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாக உன்னை நிலைநிறுத்தினேன். அல்லேலூயா. பார்வோனுக்கு இந்த பூமியிலே அவனுடைய நாமம் பெருசா சொல்லப்பட்டது. பார்வோனுடைய நாமம் பெருசா சொல்லப்பட்டது. அவன்கிட்ட பேசுறார் ஆண்டவரே, உன்னை நான் அழிப்பேன். அழிக்கும் பொழுது இந்த பூமியில் எங்கும் என் நாமம் பிரஸ்தாபம்படியாக உன்னை நான் நிலைநிறுத்தினேன். என் நாமம் என்ன ஆகும் என்றாரு தேவன். என்ன சொல்றாரு? என் நாமம் இந்த பூமியிலே பிரஸ்தாபமாகுன்றாரு. சாமுவேல் 1 சாமுவேல் தாவீது என்ன சொல்றான்? அதே வார்த்தையை தான் சொல்றான். பூலோகத்தோர் எல்லாரும் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று தேவன் என்ன பேசுறாரு அதை தான் பேசுறான் தாவீது. அல்லேலூயா. தேவனை நேசிக்கிறவங்க, தேவனை நேசிக்கிறவங்க அதனால்தான் சொல்றார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுவேன். வாஞ்சியா இருக்கிறீங்களா? கர்த்தர் மேல வாஞ்சியா இருக்கிறீங்களா? என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தால் அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவங்க தான் அப்படி பேச முடியும். இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு. நான் சொல்றேன், உங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையில தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. பேச்சு எப்படி இருக்கு பாருங்க. தன்னை மகிமைப்படுத்தல, தன்னை மேன்மைப்படுத்தல, தன்னை உயர்த்தல, அந்த இடத்துல தன்னை உயர்த்தல. அவ செய்யும் பொழுது, கோலியாத்தை வீழ்த்தும் பொழுது தனக்கு பேர் உண்டாக, தனக்கு மேன்மை உண்டாக அவ அந்த இடத்துல கோலியாத்தை வீழ்த்தல. அவன் என்ன சொல்றான்? இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம் நான் சொன்னான். அல்லேலூயா. தனக்கு மேன்மை தேடல. நான் சொல்றேன், நீ தேவனுக்கு மேன்மை தேடினா உனக்கு மேன்மை அவர் தேடி கொடுத்து விடுவார். அல்லேலூயா. சபையில தேவனை மேன்மைப்படுத்ததா வந்திருக்கிறீங்க. ஆராதனை, அற்புதமான ஆராதனை, வெளியே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை எப்படி வருது? ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் பண்ணும்படியாக உன்னை நான் நிலைநிறுத்தினேன். அவர் சொல்றார், என் பேர் வரும் கண்டிப்பா. கர்த்தர் சொல்றார், அதே வார்த்தையை தான் சொல்றான். 1 சாமுவேல் 17:46 பூமியில் எங்கும் இப்படிப்பட்ட ஒரு தேவன் உண்டு என்று சொல்லுவார்கள், பூலோகத்தர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்ப பாத்தீங்கன்னா அந்த அபிஷேகம், ஒரு மனிதன் மேல இருக்கிற அபிஷேகம் கர்த்தருக்கு மேன்மை கொடுக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மேன்மை கொடுக்கிறது. அது மாத்திரம் அல்ல, அப்படி செய்யும் பொழுது அது தேவனுக்கு பிரியமானதாய் செய்கிறான். அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர். அல்லேலூயா. பாவம் என்ன பண்ணுது?
ஒரு மனுஷனை கதற வைக்குது. பாவத்தினால என்ன பண்றான்? பாவத்தின் வஞ்சனையினாலே சிக்குண்டு அங்கு தேவனை நோக்கி கதறுகிறான். அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் சிம்சோன் கைவிடப்பட்டவனா கதறுகிறான். ஆனா கர்த்தர் கைவிடல, அவனுக்கு கை கொடுக்கிறார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா தாவீது தாவீது எப்படி கர்த்தரை உயர்த்தறான் பாருங்க. அதனால கர்த்தர் அந்த தாவீதை குறித்து எப்படி சொல்லுகிறார் நீங்க பாருங்க. சங்கீதம் 89:21 எடுங்க. சங்கீதம் 89:21 20-21 படிங்க. அவர் சொல்றார் பாருங்க, என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவன் அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்சம் இப்ப புது பைபிள்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா கர்த்தர் பேசுறதெல்லாம் சிகப்பு லெட்டர்ல இருக்கும். அந்த மாதிரி பைபிள் நீங்கள் வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். கர்த்தர் பேசின வார்த்தைகள் எல்லாம் சிகப்பு லெட்டர்ல கொடுத்திருப்பாங்க. அவர் சொல்றாரு, என் கை அவனோட உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. கர்த்தரை அந்த நற்பொருளாகிய அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையாகிய அந்த அபிஷேகத்தை விசுவாசிக்கிறவன், பெற்றுக்கொண்டவன், விசுவாசிக்கிறவன், அவனோடு கூட என் புயம் உறுதி, என் கை அவனோட உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இந்த விசுவாசம் அதுதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, சபையை விட்டு போனதை மறந்துடுறோம். அல்லேலூயா. என்ன மறந்துடுறோம்? சபையை விட்டு வெளியே போனதுமே நமக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் எனக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்திருக்கிறாரு, ஒரு நற்பொருள் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, ஒரு பரிசுத்தாவி எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை மறந்ததுனாலதான் 10-11 அத்தோட இது ஒண்ணுன்ற வாழ்க்கை ஊரோடு ஒத்து போறது. ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, அதை வாழும் பொழுதுதான் அவர் சொல்லுகிறாரு, என் கை அவனோட உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அப்படிப்பட்டவர் தான் சொல்ல முடியும். நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதிலே கலக்கம் அடைந்தோம், மனம் முறிவு அடைவதில்லை. அவங்க தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. யார் சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட விசுவாச இருதயம் இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றவங்க தான், இப்படி தேவனுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ்றவங்க, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பெற்று நான் வாழணும்னு சொல்லி அப்படி வாழ்றவங்க தான் இப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை செய்ய முடியும். அப்பதான் அவர் சொல்றாரு, என் கை அவனோட உறுதியாயிருக்கும். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா யோபினுடைய வாழ்க்கையில நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். பிசாசானவன் எல்லாவற்றையும் கெடுத்து போடுகிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, யாக்கோபு எழுதின சுவிசேஷத்துல, யோபினுடைய முடிவை பாருங்கள். அல்லேலூயா. யோபினுடைய முடிவை பாருங்கள். முடிவு எப்படி இருந்தது? ரெட்டிப்பான ஆசீர்வாதம் யோபுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது? ரெட்டிப்பான அபிஷேகம், ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கடைசி 42:12 பாத்தீங்கன்னா, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன சொல்றான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். அவனுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தோடு கூடிய ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை யோபினுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது? ஒரு விசுவாசம் இருந்தது.
அந்த விசுவாசத்தோடு கூட என்ன இருந்தது? ஒரு பரிசுத்தம் இருந்தது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 93ல, கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் மிகவும் உண்மை உள்ளது, பரிசுத்தமானது, நித்தியமான நாளாக அவருடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தினுடைய அலங்காரம் எதுவா இருக்குதா? பரிசுத்தமானது, நித்தியமான நாளாக அவருடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. விசுவாசம் முக்கியம். அதான் அது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முக்கியம். அந்த நற்பொருள் முக்கியம். அந்த விசுவாசத்தோடு கூடிய பரிசுத்தம் தான் எல்லாவற்றையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். சிம்சோனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருந்ததா? ஏன் கதறுகிறான்? சும்மா கண்ணை எடுத்துட்டாங்க. தர்பீஸ் பழத்துல இருந்து கத்தியை வச்சு விதை எடுக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. ஏன்? தேவனுடைய அபிஷேகத்தை விட்டவன் என்ன பண்றான்? விலகி போகிறான். அல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் மறைவில் இருந்து என்ன பண்றான்? விலகி போகிறான். பரிசுத்தத்தில் அவன்கிட்ட அசுத்தம் இருக்கிறது. அசுத்தம் வந்தது, தீட்டுப்பட்டான். தானியேல் சொல்றான், தீட்டானது நான் புசிக்க மாட்டேன். அல்லேலூயா. தீட்டானது நான் புசிக்க மாட்டேன். பரிசுத்தம் இருக்க வேண்டும். அந்த அசுத்தம் அவனுடைய வாழ்க்கையில வந்ததுனாலதான் அவனுடைய கண்களை தர்பீஸ் பழத்திலிருந்து விதை எடுக்கிற மாதிரி எடுத்தாங்க. கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் சொல்றேன். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஐயா, அப்போ நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம்னா எப்படி ஐயா? நம்முடைய சிந்தனைகளில நம்மை பிசாசானவன் தாக்கலாம். எல்லாம் கவனிங்க. ஏன்னா நம்ம பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகளிலே நம்ம சிந்தனைகளை அசுத்தங்கள் தாக்கலாம், இச்சையான காரியங்கள் தாக்கலாம், பொறாமையான காரியங்கள் தாக்கலாம், பெருமையை சத்துரு நம்முடைய சிந்தனையில கொண்டு வந்து போடலாம். இப்படிப்பட்ட பல காரியங்கள் வந்து நம்ம சிந்தனையை தாக்கலாம். மாசு, இங்க இருந்து நீங்க அந்த மார்க்கெட் போயிட்டு வர்றதுக்குள்ள உங்க மேல எப்படி தூசி ஒட்டிக்கிடுதோ, அழுக்கு ஒட்டிக்கிடுதோ, அது போல இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையிலே நம்ம அசுத்தங்கள் நம்முடைய சிந்தனையை ஒட்டி கொள்ளலாம். ஆனா உடனே நீங்க என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட சிந்தையை நம்ம சீர்குலைக்கிற, கெடுத்து போடுகிற, மோசம் போக்குகிற இச்சை, பாவத்தினுடைய வஞ்சனைகள் நம்மை தாக்கும் பொழுது உடனே நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ள வந்துடணும், ஜபத்துக்குள்ள வந்துடணும், வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சணும். கர்த்தர் நமக்கு செய்த கிருபையாய் நம்ம ரட்சித்ததை நினைவு கூற வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உன்னை மோசம் போக்கும் அந்த பாவத்தின் வஞ்சனை உன்னை தொடும் பொழுதெல்லாம், யாரையும் தொடாதுன்னு சொல்ல முடியாது, எல்லாரையும் தொடும். அப்படி என்ன தொடவே இல்லைன்னு சொன்னா அவன் பொய்யனா இருக்கிறான். அல்லேலூயா. தொடும். ஆனா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அவனுக்கு தெரியும் இது அசுத்தம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்ன பண்றான்? ஒரு புது சிருஷ்டிக்கு இது அசுத்தம் என்று தெரியும், இது பாவம் என்று தெரியும், இது அநீதி என்று தெரியும், இது அக்கிரமம் என்று தெரியும். அல்லேலூயா. அது யோபுக்கு தெரிஞ்சது. யோபுக்கு அவ்வளவு பெரிய சோதனை வந்தது போது கூட அவனுடைய விசுவாசமும் அவனுடைய பரிசுத்தமும் அவனுடைய வாழ்க்கையில இருந்ததுனாலதான் யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கணும் பின்னிலைமை. அல்லேலூயா. நல்லா இருந்துச்சு. ஆனா சிம்சோன் மன்னிப்பு கேட்டு தேவனிடத்திலிருந்து பழையபடி அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டான். தாவீது விசுவாசத்தோடு அவனும் பாவத்தை செய்து பாவத்தை அறிக்கையிட்டு அவன் திரும்ப தன் தேவனிடத்துல தன்னை ஒப்புரவாக்கி கொண்டான். அதனால்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் என்ன சொல்றான்? பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும் சொல்றானா இல்லையா? சுத்த இருதயத்தை நில சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என்னுள்ளத்திலே புதுப்பியும் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும்.
பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தாலே உன்னுடைய வாழ்க்கையில நன்மையை பெற்று இருந்தால், நீங்க பெற்று இருந்தீங்கன்னா அதை ருசிச்சவங்களால அதை விட்டு வெளியே போக முடியாது. அல்லேலூயா. நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்று அதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையிலே நீ ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்று இருந்தா, அந்த ருசிச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க வெளியே போக முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாக சந்தோஷம் நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படி வல்லவராயிருக்கிற அவராலே ஏராளமான ஆசீர்வாதங்களை நீ பெற்றிருப்பாய். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் உன்னை தலை நிமிர செய்த ஆண்டவரை நீ பார்த்திருப்ப, உன் வாழ்க்கையில நீ பார்த்திருப்பாய். பார்த்திருக்கிறீங்களா? பார்த்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப பேர் பார்க்கல போல இருக்கு. வெக்கப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையா? நன்மையே செய்யலையா? விசுவாசிகளானதுக்கு அப்புறம் இது நன்மை செய்யலையா உங்களுக்கு? அல்லேலூயா. அதை ருசிச்சிட்டீங்கன்னா நீங்க விட மாட்டீங்க. அதனாலதான் சொல்றான், பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும், சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சங்கீதக்காரன் கதறுகிறான். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவி, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை, அந்த நற்பொருள் உன்னிடத்தில் வரும் பொழுது நீ சும்மா இருக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மேலான காரியங்களை நீ செய்து கொண்டிருப்பாய். அல்லேலூயா. நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிற சப்ஜெக்ட் இல்ல, புரியல மாதிரி சொல்லலையா? இல்ல புரியலையான்னு தெரியல. எல்லாம் அப்படியே உற்சாகமே இல்லாத மாதிரி டல்லா இருக்கிறீங்க. என்னடா இவரு பரிசுத்த ஆவின்றாரு, நற்பொருள்ன்றாரு, ஜீவனுள்ள நம்பிக்கை என்றாரு. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தோடு கூடிய பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அதை இழந்து போக வைக்கிறது தான் சத்துருவானவன், வஞ்சிக்கிற அந்த சத்துருவானவன். அதுலதான் யார் விழுந்து போனது? அல்லேலூயா. சிம்சன் விழுந்து போனா மறுபடியும் கிருபையை பெற்றுக்கொண்டான். பாருங்க, 2 கொரிந்தியர் 4 எடுங்க. 2 கொரிந்தியர் 4. 2 கொரிந்தியர் 4 சொல்றாரு, 4:17 சொல்றாரு, மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை நமக்கு உண்டாக்குகிறது. அல்லேலூயா. எபேசியர் 1:18 பாருங்க, அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு 1:18 இல்ல 1:18 தாம் நம்மை மகிமையின் ஐஸ்வர்யம், அதுதான் அந்த நற்பொருள், அதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த நமக்கு உண்டாயிருக்கிற பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். அல்லேலூயா. அவர் நமக்குள் வாசமாயிருக்கும்படிதான் சிலுவையில் அவர் கைவிடப்பட்டவராய் தோங்கினார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு அவர் தோங்கினார். ஏன்னா நம்மை கைவிடாதிருக்கும்படிதான் அவர் அங்கு கைவிடப்பட்டவராய் இருந்தார். ஏன்னா நம்ம கூடவே இருக்கணும், நமக்குள்ள இருக்கணும், நம்மை பலப்படுத்தணும், நம்ம வழி நடத்தணும், நம்மை ஆசீர்வதிக்கணும், நம்மோடு கூட இருக்கணும். அதனால தான் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது
ஒரு பரிசுத்தத்தோடு கூட, ஒரு விசுவாசத்தோடு கூட ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நாம வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது என் கை அவனோடு உறுதியா இருக்குன்றாரு, என் புயம் அவனை பலப்படுத்தும் என்றாரு, நியாய கேட்டின் அவனை நெருக்குவதில்லை என்றாரு. யார் ஒடுக்க முடியாது, நெருக்க முடியாது என்றாரு. அப்போ எப்படி அந்த விசுவாசி எப்படிப்பட்ட விசுவாச வார்த்தை பேசுறான்? யாரோடு கூட அவருடைய கரம் இருக்கிறது. விசுவாசத்தோடு கூட பரிசுத்தமும் இருக்கும் பொழுது தேவன் அவர்களோடு கூட அவர் இருக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதனால்தான் சொல்றாரு, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன? விசுவாசமும் பரிசுத்தமும் அதிகமாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் சர்வ சிருஷ்டிக்கும் அவர் எஜமானனாய் இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஐயா, முதலாம்